Hi, hello, welcome to Sri Electronics and Embedded Solutions Coimbatore. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிட்டு வந்து பார்த்திங்கன்னா the very basic kit for bicycle conversion kit. ஸோ இப்போ நாங்கள் ஒரு பைசைக்கிளை வந்து இருக்கிறதுலே கம்மியான பட்ஜெட்டில் நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு வந்து இதனுடைய ஹோல் ஒர்க்கிங் அண்டு எங்கெங்கெல்லாம் இது ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 volt 250 watts பிஎம்டிசி மோட்டார் கிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பைசைக்கிள் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த பைசைக்கிளை நான் வந்து ஒரு கம்மி காஸ்ட்டில் நான் வந்து சரிங்களா, இது வந்து த்ராட்டல். அடுத்தது வந்து பிரேக் அசம்பிளி, 2 பிரேக் இது கூட கொடுத்துட்றாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து சார்ஜர் யூனிட் வந்து கொடுக்குறாங்க. இது கூட சார்ஜர் அசம்பிளி. ஸோ இது வந்து 24 volt 1.5 ampere 24 volt. இது அதனுடைய சார்ஜிங், இதுதான் சார்ஜர். சரிங்களா, இது வந்து டைரெக்டாக இந்த 3 pin ப்ளக்கில் வரும். இது வந்து நம்ம சைக்கிளில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இது நம்ம வந்து கண்ட்ரோலருக்கு லிங்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது அதனுடைய பேசிக் கிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம பின்னாடி வீலில் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இது வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதை மாட்டக்கூடிய பேக் சைடில் மாட்டக்கூடிய கனெக்டிங் அசம்பிளி. இது வந்து இந்த நீங்கள் பின்னாடி பேக் வீலுக்கு வரக்கூடிய அந்த ஷாஃப்ட்டு இதை போட்டு தான் நம்ம வந்து வீலே அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுவும் இதுலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து கனெக்டர்ஸ், எதுக்கு கனெக்ட் பண்ணணுமோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கனெக்டர்ஸ். இது வந்து கிளாம்ப்பு,
மோட்டரை வந்து நம்ம இந்த இதுதான் இதனுடைய மவுண்டிங் பிளேட்டு. மோட்டரை வந்து நம்ம இப்படி ஜஸ்ட்டு வச்சு கப்புள் பண்ணி இதில் மவுண்ட் பண்ணுவோம். மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே வந்து நம்ம இதில் மாட்டிடுவோம். இதில் ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டரை இந்த ஸ்க்ரூ பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே நம்ம அதாவது பேக் சைடில் வெளியில் பார்த்த மாதிரி அட்டாச்மெண்ட் வரும். சரிங்களா? ஸோ அதுதான் அதனுடைய செயின். இது இந்த பெல்ட்டோட ட்ரூ பண்ணுறதுக்கும் இந்த அசம்பிளியோட லிங்க் பண்ணுறதுக்கும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளியோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது இருக்குது அதனுடைய செயின். ஸோ இதுதான் அதனுடைய டோட்டல் ஆக்சசரிஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன் இன்னொருக்கா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மோட்டார் 24 volt 250 watts PMDC மோட்டார். ஸோ அடுத்தது வந்து ஹெட்லைட் ஹாரன் வித் பேட்ரி இண்டிகேஷன்ஸ், பேட்டரியினுடைய பவர் இண்டிகேஷன்ஸ். இது பேட்ரி வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லா லைட்டுமே எரியுது, கம்மியாச்சுன்னா அப்படியே கம்மியாகிட்டே வரும். ஸோ அடுத்தது கண்ட்ரோலர் வந்து 24 volt 250 watts. இருக்குது அதை அப்படியே விட்டுருங்க. ப்ளூ அண்ட் பிளாக்கு அதை அப்படியே விட்டுருங்க. ரிமைனிங் எல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம பவர் கீ சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மோட்டரை வந்து ட்ரைவ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்கலாம். த்ராட்டில் வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நான் பிரேக்கும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லைட்லி வி கேன் கிவ் தி ஆக்சலரேஷன். மோட்டர் பாருங்கள், எவ்வளோ ஆர்பிஎம் ஓடிட்டுருக்கு இங்கே பாருங்கள். ஆக்சலரேஷன் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன்.
நான் சடனாக வந்து ஆக்சலரேஷன் கொடுத்துட்ருக்கையிலே பிரேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன். பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு நிறுத்திட்டேன் பாருங்கள். திரும்பியும் நான் ஆக்சலரேஷன் பண்ணுறேன். வந்து நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறேன், நின்றுச்சு. ஸோ நான் பிரேக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் போகும் பாருங்கள், ஓடிட்டுருக்கு. பிரேக் அப்ளை பண்ணி நின்றுச்சு வண்டி. ஸோ இப்போ நான் ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். மோட்டர் அது பிடிப்பு இல்லை, அதனால் அந்த ஜர்க் இருக்குது. நல்லா பாருங்கள், ஆக்சலரேஷன் ஓடிட்டுருக்கு. நான் பிரேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா, திரும்பி நான் ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். பிரேக் அப்ளை பண்ணியாச்சு. ஹாரனும் அடிக்குது பாருங்கள். ஆக்சலரேஷன் மட்டும் நல்லா கொடுத்துட்டே இருங்க. மோட்டர் நல்லா பிக்கப் இருக்குது பாருங்கள். மோட்டர் வந்து எவ்வளோ ஸ்மூத்னிங்காக ஓடுதுன்னு. இதுதான் ஆக்சலரேஷன். மோட்டர் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. 3000 ரெவல்யூஷன் பெர் மினிட் மோட்டர். சரிங்களா, எல்லாம் ஹெவியாக இருக்குது மோட்ரு. என்னால் தூக்கவே முடியல சிங்கிள் ஹேண்டில். பாருங்கள், நான் காமினேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான் நம்ம இந்த மோட்டரை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட்டோடு வருது. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இது வந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செயின் வந்து கழண்டுரும். ஸோ அதனால் ஒரே ஸ்பீடில் உங்களுக்கு வந்து ஹப் மோட்டர் மாதிரி இல்லை. ஹப் மோட்டரில் நீங்கள் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் போடலாம். பட் இதில் வந்து நம்ம ஒரே டைரெக்ஷன்ஸில் தான் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லோயஸ்ட் காஸ்ட்டில் எங்ககிட்ட சைக்கிள் நிறைய இருக்குது சார், அதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வாக்கிங்க்கோ இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கு நான் வந்து கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ரொம்ப மேடாக இருக்குது, போயிட்டு வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும் இந்த கிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே உங்களுடைய சைக்கிளை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் மெக்கானிக். இந்த ஆக்சசரிஸ் கூட நீங்கள் அடிஷ்னலாக ஒரு பேட்ரி மட்டும் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷனாக இந்த கிட்டு வந்து வருது. உங்களுடைய சைக்கிளை வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சைக்கிளை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மோட்டரும் ரொம்ப ஸ்மூத்னிங்காக இருக்குது. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் யார் வேணாலும் இந்த கிட்டை வந்து வாங்கினா நம்ம இருக்கிற சைக்கிள் எந்த விதமான சைக்கிளையும் இது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் மோட்டர் மட்டும் அடிஷ்னலாக எக்ஸ்டர்னலாக வெளியில் தெரியும். அதுதான் இதனுடைய இது. மோட்டர் மட்டும் அடிஷ்னலாக வெளியே தெரியும், ரொம்ப வெளியே தெரியாது உங்களுக்கு. அது போகையில் உங்களுக்கு ஆக்சலரேட் பண்ணி கரெக்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த டார்க்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டருக்கு ஹப் மோட்டருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த மோட்டர் உங்களுக்கு வேணும், இல்லை உங்கள் வண்டி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிட்டனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். மேலே ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் அந்த நம்பருக்கே கூப்பிடுங்க. வி கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸு. ஸோ இப்போ நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்துட்டுருக்கீங்க யூடியூப்பில். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நாங்களும் புதுசாக கிட்ஸ் வந்து எங்களுக்கும் போடுறதுக்கு அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எந்த கிட்டு நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாலும் definitely we will make the video and we will share it to in our YouTube சேனலில் வந்து நாங்கள் இமீடியட்டாக போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நிறையா என்கொயரிஸ் we are receiving for this kit. ஸோ இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த கிட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி இதை வாங்கி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கனெக்ஷனில். ஸோ நீங்கள் இந்த கிட்டு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை. ஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் சொல்யூஷன்ஸ், கோயம்புத்தூர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.